Hi guys, welcome to Zone 14 Football. So இன்னைக்கு சாம்பியன்ஸ் லீகோட செகண்ட் லெக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைனல்ஸ் தான். அண்ட் அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் அஸ்வின் ஜாயின் பண்ணல, நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அஸ்வின் ப்ரோ எங்கன்னு. ஸோ இந்த வீடியோவுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் முதலாக நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, யுனைடெட் 2 வருஷம் கழிச்சு 2 சீசன் கழிச்சு சாம்பியன்ஸ் லீக் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறாரு? எனக்கு வந்து 2 சீசன் ஆச்சா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் லாஸ்ட் சீசன்லாம் நம்ம பாட்டம் ஹாஃப்ல இருந்தோமா, சாம்பியன்ஸா இல்லையே, கான்ஃபரன்ஸு கூட யோசிச்சு பார்க்கல. இந்த சீசனே வந்து நாங்கள் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் பொசிஷன் வந்தாலே பெரிய விஷயமா இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி 3rd பிளேஸில் சாலிடாக முடிக்கிற மாதிரி இருக்குது. கீழே எல்லா டீமோட 6 பாயிண்ட் லீடு. ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் லிவர்பூலை வந்து சீசன் டபுள்லாம் போட்டு சரியான சீசன் இது டெஃபினெட்லி. பட் சாம்பியன்ஸ் லீக் விளாடணுன்னா டெஃபினெட்லி இன்னும் நிறையா பிளேயர்ஸ் வேணும், நல்லா ட்ரெயின் பண்ணணும். பிகாஸ் இப்போது இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக வெறும் ஒரே காம்படிஷன், வாரத்துக்கு ஒரு கேம் ஆடி அதுவே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஆடி ஜெயிச்சிட்டாங்க, UCL குவாலிஃபை ஆயாச்சு. ஸோ அதான் ப்ரைமரி மோட்டிவ், சக்ஸஸ். பட் நெக்ஸ்ட் சீசன் UCLலாம் நம்ம இப்போ பார்க்குறோமே, எல்லாம் அடி நவுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து சர்வைவ் பண்ணணும்னாலே கொஞ்சம் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம வந்து விளையாடுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். வேற மோட்டிவே கிடையாது. உள்ள போறீங்க, இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்களா. நீங்க அதுக்கப்புறம் என்ன கண்டிப்பா அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூக்கு நீ வேற சட்டெல்லாம் போட தேவையில்ல, யுனைடெட் சட்டை போட்டு நீ ரிவ்யூ உட்காரலாம். கண்டிப்பா, ஆமா. இன்னைக்கே நான் வந்து கொலம்பியா 100 இயர்ஸ் ஜெர்சி போட்டிருக்கேன், லூயிஸ் டியாஸ்க்காக, பயனுக்காக. ஸோ பட் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து யுனைடெட் சட்டை போடலாம். சூப்பர் சூப்பர். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேமு எங்கள் கேம் தான் ஃபஸ்ட்டு கேமு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப க்ரூஷலான செமிஃபைனல்ஸ், ஆர்சனல் வர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் செகண்ட் லெக் லண்டனில் எமிரேட்ஸ் ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக 2 டைமே முடியல, அண்ட் இந்த டைமே முடியலன்னு தான் சொல்லணும். மெட்ரோ பாயிண்டான 1-1 ட்ராவோட முடிச்சுட்டு வந்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் மிட் வீக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு பயனும் ட்ரா போட்டாங்க, PSG ட்ரா, அத்லெட்டிக்கோ அவங்க ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணி 2-0 வின், நாங்கள் 3-0 வின் பண்ணியிருப்போம். ஸோ எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எல்லாமே வந்து அவங்க சொல்ல போனால் அத்லெட்டிக்கோ எல்லா பிளேஸையும் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் சில பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் மெயின் பிளேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ ஹோமில் ஆடுறதுனால அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பட் எப்படி கேம் இருக்க போகுதுன்றது காம்ப்ளெக்சிட்டி டெஃபினட்டாக மாறப்போகுது. ஏன்னா ஃபுல்ஹாம் கேம் வந்து ஆர்சனல் அந்த அளவுக்கு டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. அதே பர்ஃபார்மன்ஸை அத்லெட்டிக்கோட போட்டால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவோம் ஃபைனல்ஸ் போகலான்னு. பட் அட்டேட்டாக என்ன பண்ண போகிறான், மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஆட போகிறானா, இல்லை அதே சுபிமெண்டியை மிட்ஃபீல்டில் போட்டு உருட்ட போகிறானா, பெரிய கேள்விக்குறி. அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நம்ம பார்ப்போம், அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ என்ன நினைக்கிற, எந்த மாதிரி ஆட போகிறான் அத்லெட்டிக்கோட? ஸோ பழைய மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுவானா, ஆர் ஃபுல்லாக மேட்ச்சில் அப்ரோச் பண்ண அதே அப்ரோச் இங்கே இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் உங்கள் ஹோமில் ஆடுறீங்க, அதுவே மேஜர் பெனிஃபிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யாருக்குமே வந்து கோல் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ 0-0 தான் ஸ்டார்ட் ஆகும். எவன் வந்து ஒரு கோல் லீடில் இருந்து ஜெயிக்கிறாங்களோ ஃபைனல்ஸ் போவீங்க, கிளியர். பட் நீ மற்ற 3 டீம் இந்த செமிஃபைனலில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அத்லெட்டிக்கோ, PSG, பயனுக்கு வந்து அவங்க லீகில் வந்து மோட்டிவே கிடையாது இந்த வீக்கெண்ட் மேட்சஸில். ஸோ பயங்கரமாக சேஞ்சஸ் பண்ணாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய மோட்டிவ், நீங்கள் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சிட்டியை. இப்போ அவங்க 2 கேம் ஹேண்டு கொஞ்சம் கீழே இருக்காங்க, பட் ஸ்டில் எல்லாமே ஜெயிச்சா அவங்களுக்கு மேலே போயிடுவாங்க. ஸோ அந்த நிலமையில் இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயின் பிளேயர்ஸ் போட்டு ஆடி இருக்கீங்க, கொஞ்சம் அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டு ஃபுல் இன்டென்சிட்டியோட விளாண்டுருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து அத்லெட்டிக்கோக்கு இருக்கும். பட் உங்களுக்கு இருக்க மற்ற அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஆர்சனல் தான் வந்து வில் கம் ஆன் டாப் டெஃபினெட்லி. அதுவும் நீங்கள் வந்து லண்டனில் வேறு ஆடுறீங்க உங்கள் ஹோம் கிரவுண்டில். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி வெரி ஹார்ட். அத்லெட்டிக்கோக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கேமாக தான் இருக்கும். அண்ட் ரீசெண்ட் லீக் கேம்ஸாக அவங்க கொஞ்சம் தோத்துட்டு ட்ரா பண்ணிட்டு கொஞ்சம் மோசமான ஃபார்மில் தான் இருந்தாங்க. பட் இப்போ 2-0 ஒரு க்ளீன் ஷீட் வச்சு 2 கோல் அடிச்சு அதுவும் டோட்டலாக டீமை சேஞ்ச் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு மொமெண்டமோட வருவாங்க. ஸோ டெஃபினெட்லி குறைச்சி எடை போடவே முடியாது. இது உங்களுக்கு ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி தான், 2 டீமுக்குமே இது ஒரு ஃபைனல்ஸ் மாதிரி தான். ஸோ எவ்ரி ஒன் வில் பி ரெடி டு டை ஆன் த பிச், 2 டீம் பிளேயர்ஸுமே. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
என்னதான் வந்து 1-0 இல்லை 2-1 கம்மி கோல்ஸாக இருந்தாலும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், பயங்கர எண்ட் டு எண்டாக பயங்கர ஒரு இன்டென்ஸ் டிஃபெண்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஏன்னா அதாவது இந்த ஸ்டாட்ஸ் நீ பார்த்துருப்ப மித்த லீகில் மற்ற இப்போ செமிஃபைனல்ஸில் இருக்க டீம்ஸ்லாம் வந்து அவ்வளோ அவங்க மெயின் பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் தே ஆர் சேவிங் தெம் ஃபார் சாம்பியன்ஸ் லீக். நீ பார்த்தனா அந்த லிஸ்ட்டில் ஆர்சனல் பிளேயர்ஸ் தான் டாப்பில் இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் பிளேயிங் மோர் மினிட்ஸ். ஏன்னா மோஸ்ட்டாக அர்டெட்டா டீம் ஷீட்டை சேஞ்ச் பண்ண மாட்டான். ஸோ டெக்லான் ரைஸாக இருக்கட்டும், கேப்ரியல் சலிபாவாக இருக்கட்டும், ராயாவாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து மோர் மினிட்ஸு, அவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே இல்லை, செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. அந்த ஸ்குவாட் ரொட்டேஷன் வந்து மித்த டீம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஏன் பண்ண முடியலன்னா பிகாஸ் த லீக் இஸ் வெரி சீரியஸ். பயன் மூனிக் மாதிரி புண்டஸ்லீகா லீக் கிடையாது, பிஎஸ்ஜி மாதிரி லீக் 1 கிடையாது இது. அண்ட் அத்லெட்டிக்கோவாது மோட்டிவேஷன் கிடையாது அவங்களுக்கு. அவங்க இப்போ லாலிகா அடிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்குமே டஃப்பாக இருக்கும். பட் அவங்களுக்கு மோட்டிவேஷனே இப்போ 5th இறங்க மாட்டாங்க, 4th தான் முடிக்க முடியும். ஸோ அவங்களுக்குமே சாம்பியன்ஸ் லீக் நெக்ஸ்ட் சீசன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இறக்குவாங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ணவே முடியாது பிகாஸ் ப்ரீமியர் லீக் ப்ரையாரிட்டியாக இருக்குது. அதுவுமே டோ டு டோ போயிட்டுருக்கு சிட்டியோட. ஸோ அங்கேயும் எங்களால் மெயின் பிளேயர்ஸ் விட முடியாது, இங்கேயும் ஆட வைக்கணுன்ற போது உண்மையிலே ஒரு பெரிய ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். லிட்ரலாக இதுக்கு வந்து ஒரு சாம்பிளாக ஏதாவது ஜெயிச்சோன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதான் இப்போ இன்னும் ஃபியூ மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப க்ரூஷியல். இந்த மேட்ச் ஜெயிச்சா எத்தனையோ வருஷம் கழிச்சு ஃபைனல்ஸ் போவோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிளப்புக்கு. அண்ட் ஃபைனல்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதாவது எனக்கே தெரியும் பிஎஸ்ஜி பயன் டாமினன்ட் இருக்குது, அவங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஃபைனல்ஸில் வந்து இவன் தான் ஜெயிப்பான் அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ என்ன வேணாலும் நடக்கலான்றதுக்கு இப்போ நம்ம ஊரில் போகிற எலெக்ஷன் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் எனிவேர், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனல்ஸ் போனால் ஈவன் ஆர்சனல் போனாலும் சரி அத்லெட்டிகோ போனாலும் சரி அவங்கள வந்து ரூல் அவுட் பண்ணாதீங்க. அவங்க கண்டிப்பாக ஆமாம், பிகாஸ் வந்து பயன் பிஎஸ்சி அட்டாக் பண்ணுறாங்க, கோல் அடிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் அவங்க நிறையா கோலும் விடுறாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து நோட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஆர்சனல் அண்ட் அத்லெட்டிக்கோலாம் வந்து 1 கோல் 2 கோல் அடித்தாலே அந்த லீடை தக்க வைக்கிறதுக்கு அவங்க உயிரை கொடுப்பாங்க. பட் பயன் பிஎஸ்சிலாம் அப்படி கிடையாது. அவங்க நெக்ஸ்ட் கோல் எப்படி அடிக்கலாம், 2-0 இருந்தால் கூட 3வது கோல் எப்படி அடிக்கலாம், 4வது கோல் எப்படி அடிக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ பயங்கர ஓப்பனாகவும் அண்ட் கவுண்டரில் அதுவும் எஸ்பெஷலி அத்லெட்டிக்கோவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆர்சனல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் ஆடுவாங்க. ஸோ இன்னும் டஃப்பு தான் பிகாஸ் டிஃபென்ஸும் நல்லா பண்ணுவாங்க, அட்டாக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க. ஸோ த எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபைனல்ஸுன்றது அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தான். அண்ட் இந்த செகண்ட் லெக்குமே வந்து அப்படி தான். ஏன்னா 2 டீமுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது கோல்ஸில். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு 2 ஃபைனல்ஸ் நடக்குது 2 இடத்துல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட்ஸ்லேயே நம்ம ரொம்ப ஒன் சைடட் டைஸ்லாம் சில இது நடந்தது. ஸோ அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை. பட் இந்த செமிஃபைனல் 2 லெக்குமே வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு டிஃபென்சிவ் ஃபுட்பால் ஃபேனாக இருந்தாலும் சரி, ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஃபேனாக இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு ட்ரீட் காத்துட்டு இருக்கு இந்த லெக்கில் டெஃபினெட்லி. ஓகே, கம் பேக் டு ப்ரெடிக்ஷன் டைம். இந்த மேட்ச் இந்த கேம் வீக்கில் இந்த பர்டிகுலர் மேட்ச் செமிஃபைனல்ஸில் யார் உள்ளே போகிறான்னு நினைக்கிறேன்? எனக்கு வந்து 2-1 டு ஆர்சனல் உள்ளே போகிறாங்க. டெஃபினெட்லி ஈஸி. அண்ட் ஈஸின்னு சொல்லுறேன் பிகாஸ் ஹோமில் இருக்குது, ஒரு நல்ல மொமெண்டமில் வரீங்க. அதெல்லாம் தாண்டி என்ன தான் வின்னு போட்டாலும் அதை ஒரு டாமினண்ட்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வெறியோட வருவாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டில் க்ளோஸாக தான் இருக்கும். பட் ஐ திங்க் ஆர்சனல் வில் கோ டு த ஃபைனல்ஸ். எனக்குமே அதான் தோணும். எனக்கு வந்து கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா ஏதோ பண்ணி நம்ம ஃபைனல்ஸ் போகிறோம். ஃபைனல்ஸ் நான் ஜெயிக்க போகிறோமா அதை மந்த் எண்டு பார்த்துப்போம். அது ஃபைனல்ஸ் போயிட்டோம்னா நெக்ஸ்ட் வர ப்ரீமியர் லீக் கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா இதுவே ஒரு ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிரும். உனக்கு புரியுது? அதாவது அது காம்படிஷன் போயிடுச்சுன்னா வெறும் ப்ரீமியர் லீக் தான் இருக்குன்ற போது ஒன்லி ஒன்ற போது ரொம்ப ப்ரெஷர் ஆயிரும். ஸோ ஃபைனல்ஸ் போயிட்டாங்கன்னா அதுவே ஒரு தனி கான்ஃபிடன்ஸ். ஸோ எனக்கு தெரியுன்னா ஏதோ பண்ணி இப்போ இருக்க ஃபார்ம் ஒரு நல்ல மொமெண்டம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஆர்சனல் எப்படியாவது உள்ளே போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன. நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு யார் உள்ளே போகிறா? எஸ், ஹராம் பால் ரவுண்ட் 2. ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கேம் நம்ம பேசுவோம். பிஎஸ்ஜி பயன் ஒரு மான்ஸ்டர் 5-4 9 கோல் த்ரில்லர் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் லெக் ஃப்ரான்ஸில்.
அண்ட் டெஃபினெட்லி வந்து பயன் அந்த ஒரு லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல கம்பேக் கொடுத்தனால தான் க்ளோஸாக முடிஞ்சுது. இல்லைன்னா பிஎஸ்ஜி 5-2 முடிச்சு ஒரு 3 கோல் அட்வான்டேஜ் அதெல்லாம் வந்து தாண்டது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எந்த ஊர்ல எவன் ஹோம்ல இருந்தாலும். பட் அந்த ஒரு 4-5 முடிச்சனால இந்த கேம் வந்து ஒரு பயங்கர அட்டாக்கிங்கான ஒரு ஃபைனல் கேம் மாதிரி இருக்கும் நமக்கு செமிஃபைனல்லையே. அண்ட் ஆல்சோ இந்த 2 டீமுமே வந்து பயங்கரமான சேஞ்சஸ் பண்ணாங்க வீக்கெண்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பிளேயர் தான் மெயின் பிளேயர்ஸ் ஆடினாங்க. அப்பயுமே வந்து தோக்கலை 2 பேரும். பிஎஸ்ஜி 2-2 ட்ரா போட்டாங்க, பயன்லாம் கம்பேக் பண்ணி 3-3 ட்ரா போட்டு ஒரு என்னதான் வந்து ஒரு செகண்ட் டீம் ஆடினாலும் அவனுங்களே வந்து கோல் அடிச்சு கொஞ்சம் மோட்டிவேஷனோட பாயிண்ட் தோக்காம வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எந்த டீமும் தோத்துருந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மென்டாலிட்டி அடிபட்டிருக்கும். பட் அதே மாதிரி வராங்க. நம்மளால வந்து பிரித்து சொல்லவே முடியல எவன் ஜெயிப்பாங்கன்னு. நீங்கள் சொல்லலாம் ஓகே இது பயனோட ஹோம்டா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு. பட் அந்த அட்வான்டேஜ் வந்து அந்த பிஎஸ்ஜி அந்த 1 கோல் லீட் வந்து கேன்சல் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ரியல் மேட்ரிட் கேம்லேயே பார்த்தோம் பயன் வந்து 1 கோல் அட்வான்டேஜோட தான் செகண்ட் லெக்ல வந்தாங்க. பட் ஸ்டார்டிங்லேயே மேட்ரிட் 1 கோல் அடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு புது மேட்ச் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கர எக்ஸைட்டிங்காக போச்சு. ஸோ இந்த கேமுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து 2 டீமுமே வந்து டிஃபென்ஸ்லாம் விடுங்க, டிஃபெண்டர்ஸே அட்டாக் தான் பண்ணுறாங்க. பட் இந்த இன்னும் ஒரு பாயிண்ட் பயனுக்கு எது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்னா பிஎஸ்ஜிக்கு அஷ்ரஃப் ஹக்கீமி வந்து இன்ஜூர்ட். ஸோ அந்த ரைட் பேக்கில் இவங்களுக்கு லெஃப்ட் விங் லூயிஸ் டியாஸ் பயங்கரமான ஃபார்மில் இருக்கான். நம்ம போன லெக்கிலே பார்த்தோம். அவனுங்க வந்து 3 கோல் டவுனாக இருக்கும் போது முரட்டுத்தனமாக இண்டிவிஜுவலாக எடுத்துகிட்டு போய் ஒரு கோல் அடித்தான் ஹாரி கேனோட கம்பைன் பண்ணி. ஸோ அந்த லெஃப்ட் விங் அண்ட் ரைட் பேக் ஃபார் பிஎஸ்ஜிக்கு வந்து கொஞ்சம் பெரிய அடி உழுவும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா நம்ம அந்த சைடு நூனோ மெண்டஸ் பார்த்தாலுமே ஒன் ஆஃப் தன் கிடையாது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் பேக்கு. அவனே வந்து பயன் ரைட் விங்கர் ஒலிசே செஞ்சுட்டான் அன்னைக்கு. ஸோ ஹக்கீமிலாம் இல்லைன்னா என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல அந்த சைடு ஆஃப் த பிச்சில். ஸோ அது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ் பார்ட் ஃபார் பிஎஸ்ஜி அந்த சைடில். அண்ட் நீ என்ன நினைக்கிற அந்த லாஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குமா இல்ல அதெல்லாம் தாண்டி அவங்க கோல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? ஹக்கீமி போனது டெஃபினட்டாக ஒரு மைனஸ் தான். ஏன்னா அவே ஃப்ரம் ஹோம் போய் ஆடணும். பட் எங்கேயாவது பிஎஸ்ஜி இந்த மேட்சை தோத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க போன கேமுக்கு போய் 5-2 இருந்துமே அட்லீஸ்ட் 5-3 முடிச்சிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. 5-4 முடித்தது எந்த அளவுக்கு மைனஸ்ன்றது இப்போ இவங்க ஆடுற மேட்ச்சில் தான் இருக்குது. இதை ஒரு ப்ராப்பராக சிங்கிள் மேட்சாக ஆடினாங்கன்னா பிஎஸ்ஜிக்கு பிரச்சனை இல்லை. பட் ஹோம் அட்வான்டேஜ் பயனுக்கு ஃபேவர் ஆகி பயன் டாமினண்ட்டாக ஆடி மேட்சை முடிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நீ வந்து ஒரு அளவுக்கு தான் ஆட முடியும். அங்கே போய் நீ டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீ என்ன சொல்கிறது பயன் போட்ட மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் 2 கோல்ஸ் 3 கோல்ஸ் மேலே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ கண்டிப்பாக பயனுக்கு இப்போ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஹக்கீமி வேறு இன்ஜூர்டு. ஸோ இதையும் தாண்டி பிஎஸ்ஜி உள்ளே போனாங்கன்னா அமங் ஆல் ஆட்ஸ் பேக் டு பேக் ஃபைனல்ஸ் போவாங்க. லூயிஸ் என்ரிக்கே வந்து மாஸ்டர் கிளாஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லுவேன். அண்ட் அவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் போட்டு சொல்லியிருப்பான். ஏன்னா இவன் சிமியானே வந்து சொல்லியிருப்பான் 5-4 என்னது இது ஃபுட்பால் இது அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் கிரிட்டிசிசமுக்கு அழகாக இவனடா ஃபுட்பாலை பற்றி பேசுகிறது, அட்டாக்கிங் ஃபுட்பாலோட இது என்னன்னு அவங்களுக்கு தெரில. ஸோ அவன் விளாட்ற இது அவனுக்கு பெருசு. ஓகேயா, இப்போ உன் டிஃபென்ஸ் ஃபுட்பாலை கலாய்ச்சா உனக்கு கடுப்பாக வருது. ஸோ அதே தான் அவன் அட்டாக்கிங் ஃபுட்பாலர். ஸோ அவன் மெத்தடாலஜியை நீங்கள் கலாய்க்காத, வின் பண்ணுறியா அதான் மேட்ரு எண்ட் ஆஃப் த டே. கண்டிப்பாக ஆமாம், டெஃபினெட்லி. அதுவும் வந்து இந்த கேமில் இன்னும் நம்ம லூயிஸ் டியாஸ், மெண்டஸ், ஒலிசேன்லாம் பேசிகிட்டு இருக்கோம். சைடு டெம்பேலவும் இருக்கான். பட் அதை தாண்டி வந்து இந்த 2 டீமுக்குமே சூப்பர் ஸ்டார்ஸ் கரண்ட்லி அட்லீஸ்ட் இந்த யூசிஎல் கேம்பெயின்லன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு பயனுக்கு ஹாரி கேன், அந்த சைடு குவாரடோனா இருக்காரு, குவாரட்ஸ்கெலியா. 2 பேருமே வந்து இந்த சீசன் 15 கான்ட்ரிபியூஷன்ஸ் போட்டிருக்காங்க யூசிஎல்ல மட்டும். ஸோ நம்பர் 1ல இப்போதைக்கு கிலியன் எம்பாப்பே இருக்காரு 16. ஸோ அதை பீட் பண்ணி இந்த 15ன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு லெக் இருக்கு, ஃபைனல்ஸ் ஒன்று இருக்கு. கண்டிப்பாக அவனுங்க கோல் அடிச்சே ஆவாங்க. கோல் இல்லை அசிஸ்ட் ஏதாவது ஒன்று வரும். ஏன்னா லாஸ்ட் கேமு குவாரா 2 அடிச்சான், கேனு கோலு அசிஸ்ட் எல்லாமே நடந்துச்சு. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸும் நிறையா இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ அதெல்லாம் எப்படி பிரேக் பண்ணுறாங்க அதை தாண்டி. அதுவும் கேன் வந்து இந்த சீசன் பலோண்டியாருக்கு கம்பீட் பண்ணிட்டுருக்காரு. பயங்கரமான நம்பர்ஸ் ஓவராலாக ஆல் காம்படிஷன்ஸு. அண்ட் சொல்லவே தேவை கிடையாது, குவாரடோனாவும் வந்து அந்த சைடில் வந்து பலோண்டியாருக்கு கம்பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இந்த கேமில்.
பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபர்ஸ்ட் லெக் மாதிரி ஆல் அவுட் அட்டாக்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பயன் மேட்ரிட் பார்த்தோம்னா அதுவுமே வந்து செகண்ட் லெக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்ணாமுன்னான்னு கோல் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல பயங்கர ஸ்டேபிளாக இருந்தாங்க ரெண்டு டீமுமே. கொஞ்சம் சான்சஸ் கிடச்சிது, நிறைய சேவ்ஸ் போட்டாங்க. பட் கடைசியில் அந்த ரெட் கார்டு வாங்குற வரையும் பெருசாக ஓப்பன் ஆகல செகண்ட் ஹாஃபில். ஸோ இந்த கேமும் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே அப்படி தான் இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக நிறையா சான்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ரெண்டு சைடும் மேனுவல் நோயர், சஃபனோஸ் சரியான கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபைனலி எந்த கீப்பர் வந்து ஒரு நிறையா சேவ்ஸ், நிறையா வேர்ல்டு கிளாஸ் சேவ்ஸ் போடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் அந்த ஆல் அவுட் அட்டாக் இருக்காது ஃபர்ஸ்ட் லெக் மாதிரி. உனக்கு என்ன தோணுது? அதே மாதிரி அட்டாக்கிங் இன்டென்ட்டோட ஆடுவாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுப்பாங்களா? கண்டிப்பாக பேலன்ஸ் அப்ரோச் தான் இருக்குது. நான் பிஎஸ்ஜி வந்து ஒரு கோல் லீடில் போவாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க ப்ரெஸ்ஸிங்கை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து பாஸ்போர்ட்லாம் ஆட விட மாட்டாங்க ஒன்று. ஏன்னா போன மேட்ச் வந்து நீ பார்த்துருப்ப, ஓஸ்மான் டெம்பேலே வந்து போட்ட ப்ரெஸ்ஸில் அவன் ப்ரெஸ் போட்டால் அவனுங்க கிளியர் பண்ணதுக்கே அவன் செலிப்ரேஷன் பண்ணான். ஸோ ஈவன் அ ப்ரெஸ் இஸ் அ குட் திங் ஃபார் தெம். அது வந்து ஒரு கிளியரன்ஸ் மாதிரியோ ஒரு கோல் மாதிரியோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பிஎஸ்ஜி கண்டிப்பாக ஒரு நல்ல டீமாக தான் உள்ளே வருவாங்க. அண்ட் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் நீ சொன்ன மாதிரி. ஸோ என்ன நடக்கலாம். அண்ட் ப்ரெடிக்ஷன் டைம் இதில் என்ன நினைக்கிற? இந்த கேம் ஆஹா ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா பயன் மியூனிக் 3 PSG 1 ஒரு அந்த 2 கோல் அட்வான்டேஜில் வெரி ஸ்லைட்லி ஓவராலாக வந்து நீ ஆக்ரிகேட் ஸ்கோரில் ஒரு கோல் லீடிங்கில் பயன் உள்ளே போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அதான் நீ சொன்ன மாதிரி பயன் PSG பயங்கர பேலன்ஸ்டாக வருவாங்க அந்த 1 கோல் லீடை வந்து தாக்க பிடிக்கிறதுக்கு. அண்ட் பயன் அட்டாக் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அந்த அட்டாக் பண்ணும் போது அவனுங்க PSG ப்ரெஸ் பண்ணி வின் பண்ணி அந்த கவுண்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் லெக்லேயே பார்த்தோம், கவுண்டர்ஸ்லாம் வந்து இந்த 2-3 பாஸ் போட்டு பயங்கர லீத்தலாக இருந்தது. ஸோ அதே மாதிரி PSG கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நீ என்கிட்ட ஒரே ஒரு ஸ்கோர் சொல்லிடானா பயன் ஒரு கோலில் ஆக்ரிகேட்டில் உள்ளே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் பயன் போவாங்க தான் தோணுது. இன்னொரு பக்கம் PSG உள்ளே போயிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா 2 கோல் டிஃப்ரென்ஸ் லூயிஸ் ஹென்ரிக்கே விட்டுருவானா வின்சென்ட் காம்பனி. ஆனால் ஒரு டிசிஷன் சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பயந்தான் இருந்தேன். பட் ஐ எம் கோயிங் ஃபார் பிஎஸ்ஜி ஃபைனல்ஸ் போகிறாங்க. அவங்க வந்து ஜெர்மனிக்கு போயே ஜெயிக்க போகிறாங்க. அவ்வளோதான், வெறித்தனமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பயந்தான் போவாங்கன்னு ஃபஸ்ட் லெக்கில் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு என்னமோ என்னதான் மொமெண்டம் மாறி இருந்தாலும் இந்த ஒரு கோல் லீட்னாலலாம் சொல்ல, அவங்க வந்து ஆஸ் அ கேமாக இதை செப்பரேட் கேமாக அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் லூயிஸ் ஹென்ரிக்கே மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் நான் சொல்கிறேன் பிஎஸ்ஜி ஃபைனல்ஸ் போக போகிறாங்கன்னு. ஆஹா, சரியான செம ஆப்போசிங் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடைசி வரையுமே அந்த விங்கர்ஸ் பயனோட விங்கர்ஸ் வந்து அதுவும் ஹக்கீமியோட ப்ரெசன்ஸ் கிடையாது பிஎஸ்ஜிக்கு. ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஈஸிலி 2 கோல் லீடில் இந்த லெக் ஜெயிக்கலாம். பட் பார்ப்போம், என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்களுக்கு மற்ற டிஃபெண்டர்ஸும் சும்மா கிடையாது. பிகாஸ் பிஎஸ்ஜி பெஞ்சிலேருந்து மயூலு வந்தான், எல்லாரும் சப்ஸ்டியூட் பண்ணாங்க மெயின் ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம். மயூலு வந்து ஒரு சரியான ஷாட்டு போஸ்ட் டாப் கார்னரில் ஒன்று அடிப்பான். ஸோ அதெல்லாம் உள்ளே போயிருந்தால் ஆல்ரெடி 2 கோல் லீடில் வந்திருப்பாங்க. ஸோ உள்ள பெஞ்ச்லேருந்து வரவங்களும் நம்ம குறைச்சி இடம் போட முடியாது. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. என்னன்னு பார்ப்போம், இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும் எல்லாமே. ஸோ கைஸ், ஸோ இந்த ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, வீடியோஸ் ரெகுலராக ரீச் ஆகும். அண்ட் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. ஸோ அங்கே நம்ம வந்து என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். பை கைஸ்.